தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புறநானூரில் 192வது பாடலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகமெல்லாம் என்னோட ஊர் தான், எல்லாரும் என்னோட உறவினர்கள் தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதோடு மட்டும் இல்லைங்க, தமிழர்களோட மிகப்பெரிய அறமாக சொல்லப்படுறது உயிர்மையை நேசிக்கிறது தான். சரிங்க, இப்போ அந்த பாடல் வரிகளுக்கு போவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னோடு வானம் தன்துளி தலையி ஆனாது கல்பொருது இறங்கும் அல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைப்போல் ஆர்வுயிர் முறைவழிப்படுவும் என்பதும் திறவோர் காட்சியில் தெளிந்தனமாகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு எல்லா ஊருமே நம்ம ஊர் தான், எல்லா மக்களுமே நமக்கு உறவினர்கள் தான். அதோடு மட்டும் இல்லாத நம்ம செய்கிற நல்லது கெட்டதை பொறுத்து தான் நமக்கு வரக்கூடிய நல்லதும் தீயவையும் நடக்கும். அதனால் பிறரை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும், மனிதனாக பிறந்தால் இறப்புங்கிறது கண்டிப்பாக நடக்கும், அதனால் இறப்பை பார்த்து கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதையும், வாழ்க்கைன்னு இருந்தாலே அதில் சந்தோஷம் வரும், உடனே ரொம்ப சந்தோஷப்படுறதோ அல்லது துன்பம் வந்தால் உடனே துவண்டு போகிறதோ கூடாது அப்படிங்கிறதும், இந்த விஷயங்கள் எல்லாமே அறிவில் சிறந்த பெரியவர்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் பெருமைக்குரிய பெரியோரை கண்டு அதிசயப்படுவதும் இல்லை, சிறியவர்களை கண்டு பழிப்பதும் இல்லை. இதாங்க இந்த பாட்டோட விளக்கம். இந்த பாட்டை கணியன் பூங்கொன்றன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாருங்க. புறநானூறு பாடல்களிலே இந்த பாட்டு தாங்க சிறப்பான பாடல், ஒரு பொன்னான பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் நம்ம மக்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு தமிழ் மக்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதனால தான் இது ஒரு பொன்னான பாடல்னு சொல்கிறாங்க. மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.